தேவாரம் 4ஆம் திருமுறை பதிகை எண் எத்தனை? 37வது பதிகம். திருநைத்தானம். எத்தனாவது மந்திரம் பார்த்தீங்க? 10வது மந்திரம். 10வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. 9வது மந்திரம் நல்ல அழகாக பதிவு பண்ணியிருந்தோம். சோதியாய் சுடருமானார் சுண்ணவன் சாந்து பூசி ஓதிவாய் உலகம் ஏத்த உகந்து தாம் அருள்கள் செய்வார். ஆதியா அந்தமானார் யாவரும் இறைஞ்சி ஏத்த நீதியாய் நியமமாகி நின்றனை தானனார். நீதியாக இருக்கிறாரு, நியமமாக இருக்கிறாரு இறைவன். அதனால தான் நான் இந்த ஈரோட்டில் கூட நேற்று கூட சொல்லிட்டு வந்தேன். சைவ சமயத்தில் யார் வேணாலும் சைவம் பண்ணலாம். முதல்ல உண்மை, 2வது உழைப்பு, 3வது அறநூல் சொன்ன வழி இயமம், அருள்நூல் சொல்ல வழி நியமம், பிற தீக்கை வாங்கி தான் வழி சாதனங்கள் செய்யணும். ஆச்சார அனுஷ்டானங்களில் இருக்கணும். இதில் யார் இருந்தாலும் அவங்க சைவம் பண்ணலாம். இதில் யார் இல்லைனாலும் சைவம் பண்ணுறது பயனற்றது. அவ்வளோதான். நானே இது என்கிட்டயே இது இல்லைனாலும் என்னை விட்டு போயிடும். சும்மா நான் சைவம் பண்ணுறதுலன்னு வீட்டில் உட்காந்துடணும். இது எதுவுமே இல்லைன்னா, இது எதுவுமே இல்லாமல் நான் சைவம் பண்ணுறேன்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கும் பயன்படாது, எந்த பயனையும் தராது. இது இதில் நண்பர் எது இல்லைன்னு கிடையாது. எனக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும் இது இல்லைன்னா அவங்க ஜெயிக்க முடியாது. எனக்கு வேண்டாதவங்களாக இருந்தாலும் இது இருந்தால் ஜெயித்துருவாங்க. ஆனால் இது இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப உண்மையாக இருக்கணும். யாருக்கிட்ட? இறைவன்கிட்ட. இலை வடிவாக அமைந்த இலை போன்ற வடிவமுடைய வெத்தலை மாதிரி கற்பனை பண்ணிடுங்களேன். வேல் உடைய ராவணனை, அரசமரத்து இலை வெத்திலையெல்லாம் பாருங்க வேல் மாதிரி இருக்கும். வெத்திலை கூட எடுபடாது, அரசமர இலை வேல் மாதிரி இருக்கும். ராவணனை அவனுடைய தலை உடல் முழுவதையும் நசுக்கினார் இறைவன். அவன் திருந்தி சாமகானம் பாடிய போது அவனுக்கு அருள் செய்தார். ராமாயணத்தில் முக்கோடி வாழ்நாடுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு தான் என்னெல்லாம் செய்தார்னு சொல்லுது. முக்கோடி வாழ்நாடு முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் திசையனைத்தும் செருக்கடைந்த புயவரியும் திண்டு மார்பில் புக்கு ஓடி புறம்போயிற்று ராகவந்தன் புனிதவாளி அப்படின்ற கம்பராமாயணத்தில் இருக்குது. அதில் என்னெல்லாம் கொடுத்தாரு? சந்திரகாசங்கிற வாடை கொடுக்குறாரு. ஆயுள் எவ்வளவு? 3 கோடி வருஷம். அதெல்லாம் கொடுக்குறாரு. அதையெல்லாம் இவன் அதர்மம் பண்ணி இழந்தான். அவனே இழந்துட்டான். அதனால தான் அருள்கள் செய்துனார். அருள்கள் நிறைய செய்தவர். முப்புறம் எரித்தவர் இறைவன். எரிக்கும்படியாக கோபப்பட்டவர். அழியாத இறைவன். என்கிட்ட இருக்கு, எடுத்துக்கூடி. இந்த திருநைத்தானத்தில் விரும்பி எழுந்தருளி இருக்கிறார். திருநைத்தானத்தில் விரும்பி எழுந்தருளி இருக்கிறார். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ராவணன் குறிப்பு 8வது மந்திரத்தில் இருக்கும். ஞானசம்பந்தர் ராவணனை சொல்லுவது சைவத்தில் தப்பு செய்துனா தண்டனை, திருந்தினா அருள். அதுக்காக ராவணனை சொன்னார். சைவ கோட்பாடு என்னன்னா, தப்பு பண்ணுனா தண்டனை உண்டு, திருந்தினா அருள் உண்டு. அப்பர் சுவாமிகள் 10வது மந்திரத்தில் ராவணனை சொல்லுவார். கட்டாயமாக சொல்ல மாட்டார். சொன்னால் 10ல் தான் சொல்லுவார் பெரும்பாலும். எல்லா மந்திரத்திலேயும் ராவணனை சொல்கிறார் ஒரு பதிகத்தில். அது அவருடைய விருப்பம். அப்பர் ராவணனை சொல்லுவதற்கு பொருள் வேறு.
அவன் தப்பு செய்தான் மன்னிச்சு அருள் செய்தீங்க, நான் சமண சமயத்துக்கு போகிற தப்பு செய்துட்டேன், என்னைக்கும் மன்னிச்சு அருள் செய்யுங்க, அந்த பொருள் வேறு அப்படின்னு உரைகளில் சொல்லுவாங்க. எனவே அந்த ராவணன் செய்தியை முதல்ல சொன்னார். இவரும் ஞானசமுதர் மாதிரியே சொல்கிறார் பாருங்க, தப்பு செய்தான் தண்டிச்சாரு, திருந்துனா அருள் செய்தார். அதை தனக்கு கேட்குறார். ஞானசமுதர் தனக்கு கேட்க மாட்டார், அப்பர் வந்து தனக்கு கேட்குறார். அவன் தப்பு செய்தான், நானும் தப்பு செய்தான், அவனுக்கு அருள் செய்தீங்க, எனக்கு அருள் செய்தான். எனவே இறைவன் தண்டிப்பதை மரக்கருணை என்றும் இறைவன் அருள் செய்வதை அறக்கருணை என்றும் சைவம் சொல்லுது. எல்லாமே அருள் தான். இறைவன் முப்புறம் எரித்ததை இந்த மந்திரம் சொல்லுகிறது. முப்புறம் எரித்தல் என்பது 3 மலங்களை நீக்குதல். ஒன்பதாவது மந்திரத்தில் நீதி, அது பார்த்தீங்கன்னா தெரியும், நீதி, நியமம், சோதி, வேதம் எல்லாமே இருக்கும். திருநீர், சுருக்கமாக சொன்னால் 9வது மந்திரம் குருவை வெளிப்படையாக காட்டும். அந்த குருவினுடைய வருகையினால் 3 மலங்கள் போகிறதைத்தான் இந்த மந்திரம் சொல்லுது. இறைவன் இத்தகையவனாய் இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கிறான்னு சொல்றார். அடுத்த பதியத்தை தொடங்கிட்டு நாம் கிளம்பலாம். திருச்சிற்றம்பலம். அடுத்த பதியம் இது கட் பண்ணி பதிங்க, ரெண்டையுமே 2 பேருமே அவங்களுக்கு அனுப்பிடுங்க, சொல்லி அனுப்புங்க.